ஏய் உங்கள்கிட்ட போலாமா? நாங்கள் எம்கே மீடியாலேருந்து வந்திருக்கோம். இந்த ஆட்சியோட செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கொஞ்சம் சொல்கிறீங்களா? நீங்கள் யார்? நாங்கள் நியூஸ் ரிப்போர்ட்டர் சார். சார் நாங்கள் மக்களுக்கு நியூஸாக கொண்டு போய் சேர்க்குற வேலை செய்கிறோம் சார். ஓ, 2 வயசு குழந்தைக்கு கொடுமை நடந்தது, அதை உங்கள் சேனலில் போட்டீங்களா? நேற்று சென்னையில் ஒர்க் பண்ண உமனுக்கு நடந்தது, அதை உங்கள் சேனலில் போட்டீங்களா? ஏய் கேமரா ஆஃப் பண்ணு. எதுக்கு கேமரா ஆஃப் பண்ண சொல்கிறீங்க? நான் கரெக்டாக தானே கேள்வி கேட்குறேன். நான் கேட்குற கேள்வி எதுவும் உங்கள் சேனல் போடுங்க. நீயும் பொண்ணு தானே. அந்த குழந்தைக்கு நடந்த கொடுமையும் அந்த பொண்ணுகளுக்கு நடக்கிற கொடுமையும் நீங்களாம் தட்டி கேட்க மாட்டீங்களா? சார் என்ன சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும் சார். எப்படிமா உங்களுக்குலாம் நைட் ஆனால் தூக்கம் வருது? வெக்கமா இல்லை? அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு. சார் நாங்கள் நியூஸ் ரிப்போர்ட்டர் சார். நாங்கள் ரிப்போர்ட் மட்டும் தான் பண்ண முடியும். வேறு என்ன சார் எங்களால் பண்ண முடியும்? ரிப்போர்ட்டர் மேடம், கரெக்டாக எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணுறீங்களா மேடம்? சார் எங்களுக்குன்னு எத்திக்ஸ் இருக்குது சார், அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். உங்களுக்கு எத்திக்ஸ்லாம் வேறு இருக்கா? உங்கள் எத்திக்ஸ் என்னன்னு நான் சொல்லட்டுமா? உண்மையை சொல்லாது தான் உங்கள் எத்திக்ஸு. அப்படிலாம் இல்லை சார், நாங்கள் எல்லாத்தையுமே வெளிப்படையாக தான் சொல்லிட்டு இருக்கோம். கிருஷ்ணகிரியில் 2 வயசு குழந்தை இருக்காங்க. நாமக்கல்ல 7 வயசு பொண்ணு இருக்காங்க. சார் போதும் சார், நாங்கள் இது எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி கவர் பண்ணிட்டீங்களா? ஏமா இப்படி பச்சையாக போய் சொல்கிறீங்க? ஒரு நிமிஷம் நியூஸில் மட்டும் போட்டால் போதுமா? மற்ற நேரத்தில் வேறு ஏதோ நியூஸ் போடுறீங்க. எனக்கும் ஒரு பொண்ணு இருக்குமா, அவளை வெளியில் அனுப்புறதுக்கே பயமாக இருக்குது. பெண்கள் பாதுகாப்பை பற்றி என்னைக்காவது விவேத மேடையில் டிபேட் பண்ணியிருக்கீங்க? அப்படி பண்ணாதான் ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். முன்னாடியெல்லாம் பேப்பர் டிவியில் பார்த்தா நியூஸை பற்றி தெரிஞ்சிட்டோம். ஆனால் இப்போல்லாம் சோஷியல் மீடியா பார்த்து தான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஏன் தெரியுமா? நீங்கள் நியூஸை கரெக்டாக சொல்கிறதில்ல. நம்ம ஊரில் டெய்லி ஏதாவது நடந்துட்டு தான் இருக்குது. கிருஷ்ணகிரியில் 70 வயசு பாட்டிக்கு கொடுமை நடந்திருக்கு. செங்கல்பட்டில் 14 வயசு பொண்ணுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தூத்துக்குடி விளாத்தி குளத்தில் 12th படிக்கிற ஒரு பொண்ணுக்கு கொடுமை பண்ணி இருக்காங்க. இப்படி நடக்கிறதுன்னு யோசிக்கிறவங்க யோசிச்சிருந்தா இவங்களை காப்பாற்றிருக்கலாம். நீங்களும் நியூஸில் கரெக்டாக கவர் பண்ணியிருந்தீங்கன்னா இவங்களை காப்பாற்றிருக்கலாம். 2மே நடக்கலை. போங்க சார், போய் உங்கள் வேலையை பாருங்கள். கௌசி, அந்தாலும் அந்த பேச்சு பேசுறாரு, நீ ஒண்ணுமே பேசாம வர. என்ன பேச சொல்ற? அவர் நடக்கிறது தானே பேசுறாரு, அவர் ஒன்றும் நடக்காது பேசலையே. அவர் கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. நம்மளே 5க்கும் 10க்கும் வேலை செய்யறோம், நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆனா ஒண்ணு மட்டும் உண்மைடா, நம்ம ஊர் பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பே இல்லை. நம்ம வீட்டு பொண்ணுங்களை நம்ம தான் பாத்துக்கணும். அப்ப இதுக்கெல்லாம் என்ன வழி? நம்ம யாரை தான் நம்புறது? இந்த கேள்விக்கு என்கிட்ட ஆன்சர் இல்லை, நீ தான் கண்டுபிடிக்கணும்.